Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க அண்மையில் சவால் விடுப்பதற்கு காரணமாக அமைந்த வீதியின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமாகின. பிரதேச மக்களின் தலையீட்டில் இந்த நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. முடியுமானால் நாளை நாமல் ராஜபக்சவை அழைத்து வாருங்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்வேன். முடியுமானால் சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். மீபே இங்கிரிய வீதி புனரமைப்பு செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வைபவம் தொடர்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க இந்த சவாலை விடுத்திருந்தார். ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி நேற்று இந்த வைபவம் நடைபெற்ற போதிலும் பிரதம அதிதிகளாக கலந்து கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அல்லது துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் திட்ட அமைச்சர் நிர்மல கொத்தலாவல ஆகியோர் இந்த வைபவத்துக்கு வருகை தந்திருக்கவில்லை. நிர்மல கொத்தலாவல மேதுமா அமைச்சர் நிர்மல கொத்தலாவல இந்த வைபவத்தில் கலந்து கொள்ளவிருந்தார். எனினும் நேற்றிரவு ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து அவர் இதில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் பிளவுபடுவதனை அவர் விரும்பவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடுவதையும் அவர் விரும்பவில்லை. தொகுதி அமைப்பாளர் விதுர விக்ரமநாயக்கவின் கருத்துக்களையும் நாங்கள் ஊடகங்களில் பார்த்திருக்கின்றோம். அதனாலேயே அவர் இங்கு வரவில்லை. நாம் இது குறித்து கவலை அடைவதுடன் இந்த வைபவத்தை இத்துடன் நிறைவு செய்ய வேண்டியுள்ளோம். திட்ட அமைச்சர் நிர்மல கொத்தலாவல இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில்லை என்பதை அறிவிப்பதற்காக அவரது உதவி செயலாளரும் இவ்விடத்துக்கு வருகை தந்திருந்தார். அமைச்சர் நிர்மல கொத்தலாவல மஹிந்த சிந்தனை திட்டத்தினூடாக பாரிய அளவிலான நிதியை செலவிட்டு உங்களுக்கு சேவையாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். මහත්තයා කියන්න එතුමන්ලට බැයි නම් මේ පාර හදන්න. එතුමන්ලට බැයි නම් එතුමන්ලට මේකෙන් රජෙන් යන්න කියන්න. අද අපිට පොරොන්දු වෙන්න ඕනේ මේ කාර්යය කවද්ද කෙරෙන්නේ කියන එක. அவருக்கு இந்த வீதி புனரமைக்க முடியாவிடின் அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு கூறுங்கள். இதனை எப்போது நிறைவேற்றப் போகின்றார்கள் என்பதனை எமக்கு கூற வேண்டும். மக்கள் அதனை எதிர்பார்த்துள்ளனர். எமக்கு வீதி தேவையாக உள்ளது. முடியாவிடின் அவருக்கு ஒதுங்கிக் கொள்ளுமாறு கூறுங்கள். இதற்காக மக்கள் அனைவரையும் அணிதிரட்டுவோம். எமக்கு அரசியலில் பலனில்லை. அவர்கள் அன்றிலிருந்து இதனையே செய்தனர். இதனால் அந்த பாங்கொட மற்றும் களுத்துறை மக்கள் துயரத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த வீதியின் அபிவிருத்தி திட்டத்தினை நாம் நிறுத்துவதில்லை. 18 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டத்தை உங்களுக்கு வழங்கும் என்பதனை இந்த இடத்தில் நான் கௌரவமாக கூறுகின்றேன். பிரதம அதிதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த அரசியல்வாதிகள் வருகை தராமையினால் பிரதேசவாசிகள் வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்தனர். வீதி புனரமைப்பு திட்டத்துக்கான பெயர் பலகையும் பிரதேச மக்கள் திறந்து வைத்தனர். பின்னர் ஹொரணை பிரதேச சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட இங்கிரிய புதிய வாசிக சாலை கட்டட தொகுதியை திறந்து வைப்பதற்கான வைபவம் நடைபெற்றது. துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் திட்ட அமைச்சர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதிலும் அவர் அங்கு உரை நிகழ்த்தவில்லை.